ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து விவகாரம், தலைமறைவாக உள்ள குற்றவாளி தேடப்படுபவராக அறிவிப்பு. டீ கடை முன்பு ஆண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதியவர் கைது. சாராயத்தை எடுத்து குடித்ததால் ஆத்திரம். மழையால் பள்ளிக்கு விடுமுறை என்று வதந்தி. மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசில் புகார். நீதிமன்றத்தை மதிக்காத தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அதிமுக மாநில பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். போலி மருந்து விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள ராஜா என்பவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக புதுச்சேரி சிபிசிஐடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன்படி சீர்காழியை சேர்ந்த ராணா, காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின்படி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருந்த மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் நடத்தி வந்த போலி தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டது. அங்கு போலி மருந்துகள் பண்டல் பண்டலாக கைப்பற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து 7 இடங்களில் நடத்தப்பட்ட விசாரணையிலும் போலி மருந்து நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து போலீசார் மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை பறிமுதல் செய்தனர். இதனிடையே பல்வேறு மாநிலங்களிலும் போலி மருந்து தொழிற்சாலைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது. இந்நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் தவளக்குப்பம், ரெட்டியார்பாளையம், செட்டித்தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள போலி மருந்து தொழிற்சாலைக்கு சீல் வைக்க மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட உள்ளது. இதனிடையே சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராணா, மெய்யப்பன் மற்றும் தலைமறைவாக உள்ள ராஜா ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. அவர்களது முன்ஜாமீனை ரத்து செய்ய சிபிசிஐடி போலீசார் மேல்முறையீடு செய்ய உள்ளனர். இந்நிலையில் தலைமறைவாக உள்ள ராஜா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டீ கடை முன்பு ஆண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கடலூர் எல்லையான முள்ளோடை நுழைவுவாயில் அருகே உள்ள டீ கடையில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தலையில் இரத்த காயங்களுடன் நேற்று இறந்து கிடந்தார். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது முதியவர் ஒருவர் கொலையானவரிடம் சண்டை போடுவதும் கல்லால் அடித்து கொலை செய்வதும் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அந்த முதியவரை போலீசார் தேடி வந்தனர். அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த முதியவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. அவரிடம் மேலும் நடத்திய விசாரணையில் வெங்கடேசன் தான் குடிப்பதற்கு சாராயம் வாங்கி கொண்டு டீ கடை அருகில் வந்துள்ளார். அப்போது கொலையானவரும் டீ கடையில் இருந்துள்ளார். சிறிது நேரத்தில் வெங்கடேசன் வாங்கி வைத்திருந்த சாராயத்தை கொலையானவர் எடுத்து குடித்துள்ளார். இதனை வெங்கடேசன் தட்டி கேட்டபோது அவரை கையால் தாக்கியுள்ளார். இதனையடுத்து இருவருக்கும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரத்தில் வெங்கடேசன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதனிடையே இறந்தவர் யார் என்பது குறித்து எந்த தகவலும் தெரியாததால் போலீசார் இறந்தவர் குறித்த விசாரணையை மேலும் நடத்தி வருகின்றனர். மழையால் பள்ளிக்கு விடுமுறை என்ற வதந்தியை கிளப்பிய மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக இலங்கை, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கனமழை பெய்ததா. இதனால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்ததால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதா. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மழையில்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை திடீரென்று கனமழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இதனிடையே தொடர்மழை காரணமாக நேற்று 4ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் லெட்டர் பேடில் உண்மைக்கு மாறான தகவல் வெளியானது. இந்த தகவல் அனைத்து சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவியது. அமைச்சர் எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் அமைச்சர் அறிவித்தது போல போலியாக லெட்டர் பேடில் தேதி மாற்றி விடுமுறை என்று அறிவிப்பு செய்தது பெற்றோர் மத்தியில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்பிய நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்தை மதிக்காத தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது.
இதனையொட்டி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதிக்காமல் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே தமிழக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக அரசின் செயல்பாடுகளை ஆதரித்து சட்டத்திற்கு புறம்பாக பேசும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் தலைவர்களை உபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாடகை வாயாக செயல்படக்கூடிய ஒரு சில அற்ப அரசியல் தலைவர்களை உபா சட்டத்துல மத்திய அரசு அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்து நீதிமன்றத்தினுடைய நீதியை இந்திய நாட்டில் நிலைநாட்டுவதில் மத்திய அரசு துணையா இருக்கணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஒரு நிமிடம் கூட ஆட்சி நீடிப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாகும். இதுல மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசு உண்மையிலேயே நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் இருக்குமேயானால் தமிழகத்தில் ஆளக்கூடிய இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு எதிரான இந்த திமுக அரசை மத்திய அரசு உடனடியாக போலி மருந்து விவகாரத்தில் அரசு அலட்சியம் காட்டினால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பல மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பல்வேறு பெயர்களில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விநியோகித்து வருவது அதிர்ச்சி அலையை உருவாக்கி உள்ளதாகவும், போலி மருந்துகள் உற்பத்தி கேந்திரமாக புதுச்சேரி மேலோங்கி உள்ளது என்பது இந்த மாநிலத்திற்கு பெரிய இழுக்கு என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியின் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து இந்த உயிர் குடிக்கும் கொள்ளையர்களுக்கு துணை போகி உள்ளனர் என்பது எவ்வளவு பெரிய அநீதி, மனித நேயமற்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போலி மருந்துகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், ரசாயன கலவைகள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டன, அனுமதி இல்லாமல் புதுச்சேரிக்குள் அவை எப்படி நுழைந்தன, இதன் பின்னணியில் யார் யாரெல்லாம் இயங்குகின்றனர் என்பது குறித்து பொதுமக்களுக்கு இந்த அரசு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சுகாதாரத்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் பொதுமக்களை வஞ்சிக்கின்ற இந்த அரசை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை நடத்த திமுக தயாராகுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை காவல்துறை அதிகாரிகளுடன் புஷி ஆனந்த் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் மனு அளித்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் 4 முறை சந்தித்து அனுமதி கேட்டதால் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி வருகின்ற 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அந்த கட்சியினர் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் கடிதம் அளித்தனர். இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட உப்பளம் துறைமுக மைதானத்தை டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பார்வையிட்டனர். விவசாய நிலங்களில் இரை தேடி சுற்றித் திரியும் மயில்களை பாதுகாக்க வேண்டும் என்று வனத்துறையினரிடம் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நமது தேசிய பறவையான மயில் புதுச்சேரி தெற்கு பகுதி மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய நிலங்களில் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. மயில்கள் கூட்டம் கூட்டமாக சென்று விளைநிலங்களில் சாகுபடி செய்துள்ள பயிர்களை தின்று பசியாறி வருகின்றன. அவற்றை விரட்டினாலும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதை பலர் ரசித்தாலும் சிலர் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக மயில்களை சமூக விரோதிகள் பிடித்து அதன் தோகையை பிடுங்குவது, வேட்டையாடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி அரசு மயில்கள் சுற்றித் திரியும் கிராமங்களில் வனத்துறையினர் ரோந்து சென்று கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள்
புதுச்சேரி வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தில் இருந்து அயிற்றூர் மகாதேவன் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் புறவழி சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் மயில்கள் கூட்டமாக சென்று இறை தின்பதை பலரும் ரசித்து செல்கின்றனர். அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். எல்லப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மாலை அணிவித்து சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை குருமாம்பேட் பகுதியில் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகையை ஏராளமானோர் வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுவை சாய்பாபா திருமண நிலையத்தில் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் பர்னிச்சர் எக்ஸ்போ என்ற தலைப்பில் வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சி மற்றும் புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதன் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கண்காட்சியில் 25,000 ரூபாய்க்கு விற்கப்படும் உடன் ஷோபா 12,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஷோபா 10,000க்கு விற்பனை செய்யப்பட்டது 7,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட டைனிங் டேபிள் 7,900 ரூபாய்க்கு கண்காட்சியில் விற்பனையாகிறது. 2 டோர்கள் கொண்ட மர அலமாரி 11,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது 6,500 ரூபாய்க்கும், 2 கதவுகள் கொண்ட ஸ்டீல் அலமாரி 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது 8,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல டிரெஸ்ஸிங் டேபிள் 7,000 3,900 விலை குறைக்கப்பட்டுள்ளது. ரூம் செட் 55,000 ரூபாயிலிருந்து 26,800 ரூபாயாக குறைக்கப்பட்டு இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026ஐ முன்னிட்டு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரின் ஒப்புதலுடன் மாநில தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா வழிகாட்டுதலின்படி பாஜக தேர்தல் அறிக்கையை வடிவமைத்து இறுதி செய்யும் மாநில தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 20 பேர் கொண்ட இந்த குழுவின் தலைவராக மாநில சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவருடன் ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி இணைந்து செயல்படுவார்.
இந்த குழு புதுச்சேரி மக்களின் தேவைகள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சமூக நல திட்டங்கள் அனைத்தையும் விரிவாக ஆய்வு செய்து புதுச்சேரியின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பாஜக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பை ஏற்கிறதா? பொதுமக்களின் கருத்துக்கள், நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் புதுச்சேரியின் நீண்டகால வளர்ச்சி நோக்கங்களை ஒருங்கிணைத்து மிக சிறந்த மற்றும் செயல்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதே இந்த குழுவின் முக்கிய இலக்காக அமைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,910 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 95,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி மருந்து விவகாரம், தலைமறைவாக உள்ள குற்றவாளி தேடப்படுபவராக அறிவிப்பு. டீ கடை முன்பு ஆண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதியவர் கைது. சாராயத்தை எடுத்து குடித்ததால் ஆத்திரம். மழையால் பள்ளிக்கு விடுமுறை என்று வதந்தி. மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசில் புகார். நீதிமன்றத்தை மதிக்காத தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அதிமுக மாநில பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.